ஒரு திரைப்படமாக எடுக்கக்கூடியதோட வழி என்னங்கிறது எங்களுக்கும் தெரியும். முத்துராமலிங்க தேவர் ஐயாவை பற்றி, அவரோட வாழ்க்கை வரலாற்றை பற்றி, அவரோட அருமை பெருமைகளை பற்றி யார் வேணாலும் படம் எடுக்கலாம். அவர்களுக்கு வந்து நாங்கள் உண்மையிலே அந்த மரியாதையை நாங்கள் கொடுக்குறோம். சேர்த்துருக்கோம். சென்சார் போர்டு இப்போ தமிழக அரசுக்கு வந்து நீதியரசர்கள் கேட்டிருக்காங்க. ஒரு வார காலம் கொடுத்துருக்காங்க. எங்ககிட்ட அவங்க கேட்டதே, மாண்புமிகு நீதியரசர்கள் கேட்டது படத்தை இப்போ உடனடியாக நாங்கள் தடை செய்யணுமான்னு தான் கேட்டாங்க. இருந்தாலும் எங்களுக்கு வந்து முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட வாழ்க்கை வரலாற்றை அவங்க படமாக சொல்கிறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதில் கட்டுக்கதைகளையும் பெருந்தலைவர் ஐயா காமராஜரை பற்றிய பொய்யான கதைகளையும் உடனடியாக நீக்கணும். அப்படி இல்லைன்னா அதற்கான தடையை கண்டிப்பாக மாண்புமிகு நீதியரசர்களே வழங்குவாங்கன்னு. அந்த படத்தோட நடிகர் முத்துராமலிங்க தேவர் ஐயாவா நடித்த அந்த நடிகர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வைக்கிறாரு. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வந்து ஒரு ஜாதிய படம் கிடையாது, இது வந்து ஒரு ஜாதிய படம் கிடையாது, இது தலைவர்களோட வரலாற்று படம். காமராஜர் ஐயாவை பற்றி இருக்குது, பெருந்தலைவர் ஐயாவோட நம்ம பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவை பற்றிலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த படத்திலே நாடாருன்னு சொல்லி ஜாதி பேரை சொல்லி வெளியே போ அப்படின்னு சொல்லி ஒரு காட்சி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதே தேவர் பெருமகனாக நடித்த அந்த நடிகர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த படத்தை இயக்குனது ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் இயக்குனர் தான், தயாரித்தவர் அந்த சமூகத்தை சார்ந்தவர்லாம் சொல்கிறார். அப்போ அவரே ஜாதியை பார்த்துத்தான் சொல்கிறார். அப்போ ஜாதி தலைவருங்கிற முத்திரையை அவங்களே தான் குத்திக்கிறாங்க. எங்களை பொறுத்த மட்டும் எந்த தலைவராக இருந்தாலும் சரி, வாழ்ந்து மறைந்த தலைவர்களை பற்றி உண்மை சம்பவங்களை நீங்கள் கதையாவோ திரைப்படமாவோ புத்தகமாவோ நீங்கள் வெளியிடுங்க. நாங்கள் எந்த ஆட்சேபனையும் இல்லை. இல்லாத கட்டுக்கதைகளை நாங்கள் உயிருள்ள வரை கண்டிப்பாக நாங்கள் எதிர்ப்போம். ஆமாண்ணா, 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆலங்குளம் தொகுதியில் மீண்டும் அரியநடர் போட்டி போடுறேன்.